உங்க பேருமா? சுல்தான் பானு. சுல்தான் பானு. அந்த அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி ஒருத்தங்க இப்போ வீட்டில் சாப்பாடு கூட வழி இல்லாம யாரும் இல்லாம கஷ்டப்படுறாங்க. நாங்க அம்மா அப்பா மூத்தாயிட்டாங்க. யாருமே இல்ல. யாருமே இல்லைங்க தம்பி. எப்படி சாப்பிடுறீங்க நீங்க? சாப்பாடே இல்லைங்க தம்பி. கொலப்பட்டினியா தான் நடந்து சாகுறேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க? சாப்பாடே இல்லைன்னு சொல்றீங்க. எப்படிதான் இப்ப நீங்க நேரத்துக்கு சாப்பிடணும் எப்படிதான் சாப்பிடுவீங்க? என்ன சாப்பிடுறதுக்கு இந்த பாப்பாவுக்கு தான் தெரியும். பாப்பாட்டே கேளுங்க. பாப்பா அவங்க சொல்லிதான் நான் வந்தது. அது மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னாங்க. பக்கத்துல வந்து பார்த்தா வீட்டுல இப்போ மல்லிகை ஜாமான் வாங்கி கொடுத்தா கூட சமைக்கிற கூட உங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லை. இல்லைங்க தம்பி. என்னம்மா 5 காசு இல்லாம உட்காந்துருக்கு. என் பிள்ளைக்கு காசு பணம் கொடுத்து உதவி பண்ணுங்க. நிம்மதினா இல்ல. நிம்மதிலாம் இல்ல. சரி, இந்த வாழ்க்கையை மாத்திரைக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, சாப்பாடு கூட வழி இல்லாம இருக்கீங்க, வீடும் காலி பண்ண சொல்லிட்டாங்க, வீட்லயும் ஜாமானும் இல்ல. உங்களுக்கு முதல்ல வந்துமா ஒரு அத்தியாவசிய தேவை முதல்ல சாப்பாடு. சாப்பாடு இல்லாம இருக்கனால தான் உங்களுக்கு இந்த கிறக்கமா இருக்கு, இவ்வளவு மயக்கமா இருக்கு, இவ்வளவு உடம்பு வருதுங்க தம்பி. சாப்பாட்டுக்கு உங்களுக்கு பணம் தரேன். நீங்க நல்லபடியா முதல்ல சாப்பிட்டுட்டு முதல்ல இங்க நிம்மதியா இருங்க. தாய் தகப்பனா எல்லாம் வந்து இறந்தாலும் உங்க கூட இருக்கதான் நினைச்சுக்கணும். அழக்கூடாதுமா இங்கயா. அதனால நீங்க அதெல்லாம் எதையுமே நினைக்காது. இப்பயும் உங்க அம்மா அப்பா எல்லாம் உங்க கூட தான் இருக்க. எல்லாரும் இல்ல உங்க அண்ணன் தம்பிங்களாம் யார் பார்க்கலாம்னு கவலைப்படக்கூடாது. யாரும் என்னதான் இருந்தாலும் வாய் வயிறு வேறதான். ஆமாங்க தம்பி. நீங்க சாப்பிட்டாதான் உங்க உடம்பு பாத்துக்கணும். நீங்க இப்படி சாப்பிடாம பட்டினியா கிடந்தீங்கன்னா யாரும் உங்களை பார்க்க மாட்டாங்க. நீங்க படுத்தா யாரா பாக்குறதுக்கு இருக்காங்களா? கூட பாக்க இந்த பாப்பாவுக்கு தெரியும் தம்பி. காய்ச்சலோட படுத்து ஒரே 10 ரூபா காசு கொடுத்து யாரும் வந்து உதவி பண்ண மாட்டாங்க. சரியா? அதனால நீங்க எதை நினைச்சு கவலைப்படக்கூடாது. முதல்ல உங்க வாழ்க்கையை நீங்க நல்லபடியா வாழணும். சரி, உங்களுக்கு நான் உதவி பண்றேன். சாப்பாடு தானே விடுங்க, நான் உதவி பண்றேன். சரி, இனிமே அந்த உங்க கூட பிறந்தவங்களாம் உதவி பண்ணலாம் போயிட்டு போறாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கணும். உங்களுக்கு நான் உதவி பண்ண இருக்கேன். நான் மாசம் அந்த அக்காட்ட சொல்லி நான் வந்து பண்றேன். நீ நிம்மதியை சாப்பிட்டு இருந்தா போதும். சரி, கவலைப்பட்டு எதுவும் ஆக போதா? கவலை என்ன? அம்மா தாயை இழந்துட்டமே, தகப்பனை இழந்துட்டமே, அக்கா தங்கச்சி வளர்த்தவங்களா இழந்துட்டோமே, நனிமாவை இழந்துட்டோமே, தாதியை இழந்துட்டோமே, நானாவை இழந்துட்டோமே. விடுங்க, அல்லாதீங்க. சரி பண்ணிக்கலாம், விடுங்க. இதுல பணம் இருக்கு. இந்த பணம் உங்களுக்கு தான் ஃபுல்லா. நீங்க நிம்மதியா சாப்பிடணுங்கிறதுக்காக அவசியம் கிடையாது. இப்ப இந்த பணம் உங்கள்கிட்ட இருக்கு. இனிமே நீங்க யார்ட்டு கேட்கணும் அவசியம் இருக்கா? நீங்க பாட்டுக்கு சாப்பிடணும் அவசியம் இல்ல. நீங்க பாட்டுக்கு சாப்பிட என்ன வேணுமோ சாப்பிடுங்க. சரியா? உங்க மனசுக்கு எப்படி இருக்கு? நீங்க வந்து பேசுறீங்க, எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குப்பா. ஆறுதலா இருக்குல்ல? அந்த யாருக்காகவும் நம்ம வாழ்க்கை நம்ம தான் வாழணும். யாருக்காகவும் விட்டு கொடுக்கணும். உங்க அண்ணன் தம்பியா போனா போகட்டும். நீங்க உங்க வாழ்க்கையை நல்லபடியா வாழுங்க. ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க, நான் வந்துருவேன். சரியா? அந்த ஹோட்டல்ல கொடுத்து நீங்க பாட்டு நிம்மதியா 3 நேரம் சாப்பிட்டு நீங்க உண்டு வேலை உண்டுன்னு இருங்க. அழக்கூடாது. அல்லாதீங்க. எல்லாம் மாறும். வாழ்க்கையில எல்லாமே மாறும். இங்க சேலை ஒண்ணு இருக்கு. நீங்க கட்டிட்டு இனிமே ஜம்முன்னு நல்லா சேலையை கட்டி இங்க பாருங்க போறீங்க, சாப்பிடுறீங்க, ரெஸ்ட் எடுக்கிறீங்க. போயிட்டு வருவா. மனசு நிம்மதியா இருக்குல்ல? ஆறுதலா இருக்குப்பா. அவ்வளவுதான், அது போதும். பேசுனது எனக்கு ஆறுதலா இருக்கு. சரிமா? போயிட்டு வாங்கப்பா.